சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. சிகாகோவில் அயலக தமிழர்கள் மற்றும் முக்கிய தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்க ஏற்பாடு. கனமழை பெருவெள்ளத்தால் தொடர்ந்து தண்ணீரில் தத்தளிக்கும் ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள் 35 பேர் உயிரிழப்பு, 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. ஆந்திராவில் கனமழையால் பாதிக்கப்பட்டோருக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு விநியோகம். தேசிய பேரிடராக அறிவிக்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை. கிருஷ்ணகிரியில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு தனியார் பள்ளி முதல்வர் கைது. பாலியல் தொல்லை விவகாரத்தை மூடி மறைத்த குற்றச்சாட்டில் சிறப்பு விசாரணை குழு நடவடிக்கை. ஒசூரில் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் டிராக்டர் தொழில்நுட்ப மையம் அமைக்கிறது விஎஸ்டி டில்லர்ஸ் நிறுவனம். மின்சார வாகன உற்பத்தியை கண்காணிக்க நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே மல்லிகை மற்றும் சாமந்தி பூக்களின் விலை சரிவு. உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை. முன்னணி வில்லன் நடிகர் மீது மலையாள நடிகை பாலியல் புகார். படத்தில் வாய்ப்பு தருவதாக கூறி மோசடி செய்த குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு. குஜராத்தில் மீட்பு பணிக்கு சென்ற ஹெலிகாப்டர் கடலில் மூழ்கியது. தண்ணீரில் மூழ்கிய 3 வீரர்களை 4 கப்பல்கள் மூலம் தேடும் பணி தீவிரம். மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பதை தடுக்க அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் விரைவில் ரசீது முறை. 12,000 பில்லிங் எந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தகவல். ஹரியானாவில் பாஜகவை வீழ்த்த ராகுல் காந்தி வியூகம். ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஆலோசனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.